வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தினை திருமங்கலம் வட்டார சைவ வேளாளர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்து கொண்டு, இந்த சைவ வேளாளர் சங்கத்தின் 17வது ஆண்டு விழா நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக மருத்துவ முகாம் இந்த மண்டபத்தினுடைய தரைப்பகுதியில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இப்பொழுது ஆண்டு விழா நிகழ்வுகள் துவங்க இருக்கின்றன. இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மதிப்பிற்குரிய தலைவர் ஐயா பாண்டியராஜன் அண்ணாச்சி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். செயலாளர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் திரு சங்கர் நாராயணன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பொருளாளர் மதிப்பிற்குரிய தம்பி திரு குமார் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கடந்த ஆண்டுகளில் என்னென்ன செயல்பாடுகள் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நடைபெற்றது என்பது பற்றி செயலாளர் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை, ஏனென்றால் தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேரும் இணைந்து பல செயல்பாடுகளில் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். எனவே அது பற்றி செயலாளர் திரு சங்கர் நாராயணன் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த இறப்புக்கு நானோ பொருளாளரோ ராஜவேலோ யார் தோதோ அவங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டோம். அதனால் நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் அவங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினா நல்லா இருக்கும்னு நான் அபிப்பிராயப்படுறேன். ஒரு நிமிஷம் மட்டும் எந்திரிச்சு அவங்களுக்கு மௌன அஞ்சலி முதல்ல செலுத்திடுவோம். ஒரு நிமிஷம் மட்டும். நன்றி. கடந்த 17 வருஷங்களாக இந்த சங்கத்தை ஐயா திரு பாண்டியராஜன் அவருடைய சீரிய முயற்சி, அதுக்கு பக்கபலமாக திரு கோமதி நாயகம் இவங்களாம் இருந்து மிக அருமையாக கொண்டு செலுத்திட்டோம். ஒரு சங்கத்தோட செயல்பாடுகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை அந்த போஸ்ட்டை மாற்றி நம்ம மற்ற உறுப்பினர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு அபிப்பிராயப்பட்டு பல தடவை மாமாட்ட பேசினேன். அவர் ஏரியா பார்த்துக்குருவோம், கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிட்டு அந்த வேலையை செய்யலாமையான்னு சொன்னார். அதிலே ஒரு 17 வருஷம் ஓடிடுச்சு. இன்றைக்கி அவருக்கு வயது 75க்கு மேலே ஆகும்பொழுது அவரால் வெளியே என்னால் அலைய முடியல, அதனால் என்னையே கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வருஷமாக கேட்டுட்ருக்காரு. இந்த கருத்தை நாங்கள் ஆண்டு விழா சம்மந்தமாக கேலண்டர் கொடுக்க போன இடங்கள்லாம் பதிவு பண்ணும்போது எல்லோரும் ஏகோபித்த கருத்தாக, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவர் நம்ம சங்கத்தை விட்டு பொறுப்புலேருந்து விலகக்கூடாது, அவரை நம்ம வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் பார்க்கணும், சங்கத்தை உருவாக்குனதுக்கு மூல காரணமே அவர் தான், அவர் இல்லாமல் சங்கம் இல்லை, அதனால் நீங்கள் அவரை அந்த மெயின் பாடியில் ஒன் ஆஃப் த மெம்பரை நீங்கள் எப்பவும் போல் வச்சுருங்க, மற்ற பொறுப்புகளை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்லி அபிப்பிராயப்பட்டாங்க. அதனால் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கௌரவத்தில் திரு நாகராஜன் இருக்கிறாரு, அவர் உடல்நலக்குறைவுனால அவரால் அலைய முடியல, அது ஒரு காரணம். 2வது, மாமாவுக்குமே 75 வயசுக்கு மேலே ஆகும்போது நம்ம அவரை கூப்பிட முடியாது. நானே பல சமயங்களில் வீட்டுக்கு போய் தான் பேசிட்டு வருவேன். நான் எந்த கருத்தாலும் என்னை கூப்பிடுவார், போவேன், பேசுவேன். அப்போ ஒன்றா நம்ம செயல்படுத்த முடிஞ்சது. இப்போ அவரும் வெளியே வர முடியாத சூழ்நிலை, அவருக்கு ப்ரெஷரு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அவரால் முன்ன மாதிரி சுதந்திரமாக செயல்பட முடியலை. அவர்கிட்ட இருக்க அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு எங்கேயும் போய் வந்துட்டுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம அவரை கட்டாயப்படுத்துகிற நியாயமாகாது. அடுத்து தொடர்ந்து 17 வருஷமாக நாங்கள் 2 பேருமே பொறுப்பில் இருந்துட்டோம். அது எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம்னா, ஒரு பொது அமைப்பில் நீங்கள் யாருனாலும் வாங்க செயல்படுங்க, நாங்கள் இருக்கோம். ஒரு மாற்றம்ன்றது வேணும் இல்லையா? அந்த மாற்றம் இருந்தால்தான் வளர்ச்சி இருக்கும். நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, நாத்தாங்கால் நாற்று இருந்தால் நெல் விளையாது. இது உண்மை தானே? நாத்தாங்கால் போடுறோம், நாற்று இருந்தால் நெல் விளையாது, நாத்தாங்காலாக தான் இருக்கும். அதை பிடுங்கி நடும்போது நெற்பயிராக மாறும். அப்போ ஒரு சின்ன மாற்றம், ஒரு பிரேக், அதை நீங்கள் அடுத்த பொறுப்புக்கு நீங்கள் உங்களில் யார் வந்தாலும் நான் சந்தோஷமாக விரும்புகிறேன். நான் 3வது, நான் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது ஒருத்தர் சொன்னாங்க, நாங்கள் வர்றோம், ஆனால் இந்த ரொட்டேஷன் பீரியடை 3 வருஷம் ஆக்குங்கிறாங்க. கண்டினியூஸாக 17 வருஷம் 10 வருஷம் நீங்கள் இருந்த மாதிரி எங்களால் இருக்க முடியாது. உண்மை, நியாயமான கருத்து. அதில் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இனி வரும் காலங்களில் பொறுப்புகளில்
மூணு வருஷம் கழித்து இதே மாதிரி நம்ம ஒரு நாள் மீட்டிங் போடும்போது பேசி அடுத்து யார் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்குறதுக்கு நம்ம தயாராகிக்கிறோம். மூணாவது, வருஷம் வந்து ஒரு நிர்வாக செலவுன்னு பார்க்கும்போது 30,000 ரூபா, எனக்கு தோராயமாக நான் கணக்கு சொல்கிறேன், நான் 30,000 ரூபா செலவாகுது. நமக்கு வந்து சந்தா வசூலாகிறது 75 to 80% வசூலாகுது. அப்போ நம்ம கணக்கு பார்க்கும்போது 16 to 18,000 ரூபா, நன்கொடை இதெல்லாம் சேர்த்தா கூட 24,000 ரூபா. இதுக்கு மேலே நான் என்னுடைய இந்த 17 வருஷ அனுபவத்தில் தாண்டலை. அப்போ மிச்ச பணம் என்ன பண்ணுறது? அவ்வளோ அவர் தான் போடுறாரு. வருஷம் 15,000மோ 10,000மோ அவர் தான் செலவழிக்கிறார், கைப்பொருட்கள் செலவழிக்கிறார். இது இல்லாமல் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இறப்பு நிதியாக ஒரு அமௌண்ட்டை ஃபார்ம் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் விடாமல் கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ அவருடைய சப்போர்ட் நமக்கு முழுக்க தேவை. ஏன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் மிக முக்கியமான ஒன்று. ஒரு செயல்பாடு வேணும்னா அதுக்கு உயிர் வேணும்னா பணம் வேணும் இல்லையா? அந்த பணத்தை அவர் கொடுக்க தயாராக இருக்கார். என்ன சொல்கிறாரு? என்னால் எடுத்து செய்ய முடியல, என்னால் வெளியே வர முடியல, நீங்கள் யாராவது இருந்து பாருங்கள், நான் உங்களுக்கு எப்பவும் போல் நான் சப்போர்ட் பண்ணேன்னு முழுக்க அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அடுத்த அந்த இடத்துக்கு லாங் கேப். ஏன்னா என்னுடைய கருத்து ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அதை பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடும் இல்லையா? அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் இல்லையா? அதனால் ஒரு செயல்பாடு எப்பவும் போல் இருக்கும். ஒருத்தருக்கு செயல்பட ஆசைப்படுறதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம், நம்ம பின்னாடி நிற்கிறோம். இதுதான் விஷயம். அதுக்காக நான் வரமாட்டேன், போக மாட்டேன், செய்ய மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து கொஞ்சம் வேலைப்புழு கூட. 2வது மிஸ்ஸஸ் தவறுனதுக்கப்புறம் நான் அதிகமாக, அதனால் எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும். அது ஒரு முக்கியமான காரணம். 2வது, தொடர்ந்து 17 வருஷம் செயல்பட்டோம், பெஸ்ட்டு கொடுத்துட்டோம். தொழில் இருக்கிறதுனால நினச்சதான் நம்ம போய் ஒரு நல்லது கேட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நாள் கோங்கநாயகன் சார் ஃபோன் பண்ணுறாரு. நம்ம அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு துக்க நிகழ்ச்சி. அன்றைக்கி நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், பட் கலந்துக்கணும். ராஜவேலை பிடிச்ச ராஜவேலை இல்லை, இவர் ஊரில் இல்லை. காலையில் 6:30க்கு மழை கிளம்பிட்டு மழை. அதுக்கப்புறம் நான் போய் உட்காந்துட்டு கலந்துக்கிட்டு அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி செய்கிறோம். செய்யாமலாம் இல்லை, அதை எங்கள் இடத்துல எப்போ முடியுமோ அப்போ செஞ்சிடும். பட் இதை இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு கொஞ்சம் அடுத்த ஒரு ஜென்ரேஷனில் ஒருத்தவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் எப்போவுமே உங்கள் பின்னாடி இருப்போம். இந்த மாற்றத்தை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கணும்னு மனதார விரும்புகிறேன். அதே மாதிரி மாமா அவருடைய முடிவில் எந்த மாற்றம் கிடையாது. அவர் 5,000 ரூபா கொடுக்க நிப்பாட்ட போகிறது கிடையாது. சங்க வேலைகள் சம்மந்தப்பட்டதுக்கு அவர் பின்னாடி நம்மளை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இப்போவும் தயாராக இருக்கார். அவருக்கு தேவை கொஞ்சம் ஓய்வு வேணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். செயலாளர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறினார்கள். அவர்கள் கூறியது போல இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு வரையறை, பெரும்பாலும் ஒரு அமைப்பில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவது வழக்கம், ஒரு மரபு. அதுபடி இந்த 2025ஆம் ஆண்டில் புதிய நிர்வாகிகள்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே இருக்கிறதுல ஒரு சின்ன மாற்றம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இவர்கள் 3 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்படுவார்கள். அதன் பிறகு 2028ஆம் ஆண்டு மறுபடியும் இதேபோல் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டம் நடைபெறும். அதற்கு இடையில் வழக்கம் போல் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டு விழா போல் ஒரு கெட் டுகெதர் கண்டிப்பாக நம்முடைய சைவ சொந்தங்கள், நம்முடைய இனங்கள், உறவுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, திருமங்கலம் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விழாவை கொண்டாடுவது போல ஒரு ஆண்டு விழா இருக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அடுத்ததாக பொருளாளர் திரு குமார் அவர்கள் பேசுவார்கள். சபையர் அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கத்தினுடைய ஆண்டு விழா இன்றைக்கு 17வது ஆண்டு விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நானும் சரி, தலைவரும் சரி, செயலாளரும் சரி, தலைவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து 17 ஆண்டு காலமாக நிறைவு பெற்று கொண்டு இருக்கிறது. இந்த பொறுப்புகளில் வர்றவங்க யார் வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம். எனக்கு வேலைப்பழுதுகள் அதிகமாக இருக்கிறதுனால நாங்களும் வெளியில் எங்கேயும் போக முடியாமல் இருக்குது. யார் வந்தாலும் வரவேற்று அவங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருந்து தலைவர், நான், செயலாளர் எல்லோரும் ஒத்துழைப்பு தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்கள், செயலாளர் அவர்கள், பொருளாளர் அவர்கள்
தங்களுடைய இந்த 17 ஆண்டு காலத்தில் நடத்தப்பட்ட செயல்பாடுகள் குறித்து பேசினார்கள். உண்மையிலே இந்த ஓராண்டு காலமாகத்தான் நாம் வெளியில் எங்கேயும் போக முடியலை. அதற்கு முன்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு ஊருக்கு அல்லது ஒரு வழிபாட்டு தலத்திற்கு ஒரு சுற்றுலா போல சென்று வந்திருந்தோம். எனவே அதுவும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது இந்த புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கூறுறவங்க தயவுசெய்து இங்கே மேடைக்கு வாங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லுவது எல்லாரும் கேட்கலைன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், இன்னும் கூட சவுண்டை கூட்டிக்கிறேன். நான் இப்போது நம்மளுடைய பொறுப்பில் இருக்கிற அனைவருக்கும் நம்ம அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா 17 ஆண்டு காலங்கிறது பெரிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் கடத்துறது பெரிய விஷயமா இருக்கிற காலத்தில் 17 ஆண்டு காலங்கிறது எவ்வளோ பெரிய இது. உண்மையிலே அனைவருக்கும் எங்கள் பொதுவாக அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் JV மருத்துவமனை டாக்டர் J. மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு JV மருத்துவமனை 9894235551. என்னுடைய அடுத்த கருத்து என்னன்னா, தலைவர் பொறுப்பை விட்டுருங்க, அதை பற்றியே பேசாதீங்க. தலைவர் பொறுப்பை பற்றியே பேசாதீங்க. பொருளாளர் பற்றி பேசுங்க, செயலாளர் பதவியை பற்றி பேசுங்க. தலைவர் பதவி என் அத்தான் இருக்கிற வர அவர் தான். அதுக்கு தயவு செய்து மாறுபட்ட கருத்தை பதிவு பண்ணாதீங்க. அது தேவையும் இல்லாத ஒன்று. எங்கள் அத்தா இருக்கும்போது எப்படி இது பண்ணலாம், இவருக்கு மறுப்பு வேணுங்கிறாரு, இவரும் வேணுங்கிறாரு, எங்கள் அத்தானு வேணுங்கிறாரு. எல்லாரும் மாமன், மச்சன், அத்தன், அக்கா, அண்ணன் உறவுகளோடு தான் இருக்கேன். யாரும் உறவுகளை விட்டு இல்லை. ஏன் புதுசாக இந்த ஒரு கருத்தை பதிவு பண்ணுறீங்க? தயவுசெய்து எங்கள் அத்தான் இருக்கிற வர அவர் தான் தலைவர். இதுக்கு மறுப்பு இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த கட்டத்துக்கு பேசுவோம். கலந்துரையாடல் தான் இது. நம்மளுடைய மன்றத்தினுடைய கலந்துரையாடல். எல்லாருக்கும் உரிமை இருக்குது, உறவுகளோட உரிமையோடு சொல்லுங்கள். முதல் கருத்து. ரெண்டாவது, மாப்பிள்ளை எங்களுக்கு கொஞ்சம் விடுதல் கேப் கொடுங்க, அடுத்த வட்டம் வரேன்றாங்க. அதான் மனமாற ஏற்றுக்குருவான். பொருளாளர் அண்ணன் குமார் அவர்களும் சொல்கிறாரு, அதையும் நம்ம மனசார ஏற்றுக்குருவான். அத்தான் பிரியப்பட்டால் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் வரவேனா செயல் தலைவராக வச்சுக்கலாம். ஆனால் தலைவருங்கிறது அத்தான் தான், பாண்டியராஜன் அத்தான் அவர்கள் தான் நம்மளுக்கு தலைவர். அதுக்கு தயவு செய்து எந்த கருத்து இருக்கான்னு நினைக்கிறேன். இதில் மாறுபட்ட கருத்து இருந்தால் பதிவு பண்ணுங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோளை மீண்டும் உங்கள் அனைவரும் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உறவுகளுடைய சம்பந்தப்பட்ட குழந்தைகள், பேரன் பேத்திகளை உரிமையோடு அனுப்பிச்சி வைக்க, கட்டணமில்லா படிப்பை படிக்க வைக்க மனமாற நான் இருக்கேன். அதை எல்லாரும் ஏற்றுக்கிறேன்னா அனுப்பிச்சி வைக்க. நான் அதை ஆனந்தமாக என்னுடைய குழந்தையாக என்னுடைய மாமன் பிள்ளை, மச்சான் பிள்ளை, அக்கா பிள்ளைங்கிற மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. நான் ஊருக்கு பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம உறவுகளுக்கு செய்கிறதுனால ஒன்று குறைஞ்சி போக மாட்டேன். இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், நம்ம உறவுகளுக்கு கொடுத்துருக்கேன்.
இன்னும் மேன்மேலும் கொண்டு போகலாம். சமுதாயத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் நம்ம பராமரிக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. நம்ம முன்னோர்கள் அதான் நம்மளை வழிகாட்டி கொண்டு போயிருக்காங்க. நம்மளும் அந்த பாதையை கடைபிடிச்சு வழி நடத்தணும்னு உங்கள் அன்பான வேண்டுதலை கேட்கிறேன். வணக்கம். நாகராஜன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அவருடைய கூற்றிலிருந்து தலைவரை பற்றியே பேசாதீங்க அப்படின்னா தலைவர் திரு பாண்டியராஜனையாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை அவர் சொன்னாங்க. எனவே தலைவர் திரு பாண்டியராஜன் அவர்களே தொடர்ந்து இருந்தால் அவங்க எல்லாருக்குமே நல்லது. ஏன்னால் செயலாளர் சொன்னது போல நம்முடைய சொந்தங்களில் துக்க நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு அந்த இல்லத்துக்கும் சேர்ந்து ஒரு 5000 ரூபாய் அம்மா முடிந்த ஒரு பொதுவச்சுவையை வழங்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அப்படி பார்க்குறப்ப ஒரு வருஷத்தில் சராசரியாக 30,000 40,000 செலவாக சொல்லலாம். அப்போ அதை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய உறுப்பினர் சந்தா மூலமாக அதை ஈடுகட்ட முடியாது. அதை விட அதிகமாக செலவாகும். அப்போ அந்த சமயத்தில் அப்புறம் வேற சொன்னாங்க செயல் தலைவராக இருக்கிறார், வேற யாராவது செயல் தலைவர் யாரும் கிடையாது. பொதுவாக துணைத் தலைவர் இருக்காங்க. துணைத் தலைவர் செயலாளர்கள் அமைப்பு செயலாளர் அப்படிங்கிறதுல அதனால ஐயா தலைவராக இருந்தால் ஒரு துணைத் தலைவர் ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய அவங்க துணைத் தலைவராக கூட்டு ஐயாவுடைய வழிகாட்டுகளின்படி அவங்க செயல்படலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தான் விருப்பம். சரி, இப்போ ஐயா பேசணும்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயா பாண்டியராஜன் திருமண சைவ வேளாண் சங்க அனைத்து மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சங்கம் தொடங்கியதிலிருந்து நமது சங்க வளர்ச்சிக்காக பல வேலைகள் செய்தாலும் நமது சமுதாயத்தினர் எந்த உறவினர் அனைவருமே வந்து கூட்டத்தினை சிறப்பித்து எல்லோரும் வந்து சேருவதற்கு சிலர் வருகிறார்கள், சிலர் வரவில்லை. ஆனால் இருக்கிறது வந்து தான் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்போ நம்ம என் மாப்பிள்ளை நாகராஜன் சொன்னபடி தலைவர் வயசாகிறதுனால தான் முடியாதுன்னு சொன்னது. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தலைவர் பார்த்து 17 வருஷம் நான் செஞ்சதுனால தான் குடும்ப நிலையை பற்றி எனக்கு தெரியும். நான் வீட்டிலே உட்கார்ந்து நான் தலைவராக இருக்கேன்னு சொன்னால் அந்த தலைவர் வந்து செயல்பட முடியாது. என்னுடைய கருத்து என்னன்னா, நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்திருக்கேன். ஏறத்தாலும் 130 வீடு இருந்தது. இப்போ 70 வீடு தான் இருக்கு. 70 வீட்டுக்கு இந்த வருஷம் தான் நான் வர முடியல. ஆனால் என்னால் வர முடியாத சூழ்நிலை என்னன்னா, என் உடல்நல கோளாறுனால வர முடியல. ஆனால் மாப்பிள்ளை சொல்வது சரிதான். ஆனால் தலைவராக இல்லா பதவியில் இருந்தாலும் கூட செயல்படுற ஆளுங்க இப்போ என் மருமகன் நம்ம சங்கரம் தம்பி குமாரோ எல்லாம் செய்ய அப்படி செயல்படுற மாதிரி செயல்பட வைக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. ஏன்னா எனக்கு வயசாகுது. இப்போ கோமநாயகர் வருவார், வேலை செய்வார், இடவெளியில் விட்டு போயிடுவார். மாப்பிள்ளையை வந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இதே ஆட்கள் நான் விளையிட்டா எப்படி இறப்பு நிதி கொடுக்கணும்னா வீட்டு வீட்டு போய் கொடுத்து ஆட்கள் இப்போ கோமநாயகர் சொல்வார், சொன்னால் வந்து சிலர் கொடுப்பாரு, சிலர் சண்டை போவார், குமார் போவார். அப்போ செயல்படக்கூடிய ஆட்கள் தேவை. அப்போ அந்த சூழ்நிலையை நான் பரிசீலிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் தலைவர் பதவி நம்மளால் செயல்பட முடியாத சூழ்நிலை நினைக்க வேற ஒன்றும் கிடையாது. செயல்படக்கூடாதுன்னா நடந்து சென்று எல்லா வேலையும் செய்யணும். வயசான காலத்தினால நம்மளால முடியாது. போகும்போது இப்போ வருவார், மாப்பிள்ளை தான் தனி வந்து செஞ்சுருவார், சங்கம் செய்கிறாரு, இப்போ செய்கிறார். இப்போ வேலை மாற்ற முடியாமல் எப்படி சேர்ப்போம்? மருமையே தம்பி அந்த பாச உணர்வுகள் தான் நம்மளை கட்டுப்பட்டு வர்றதுக்கு போட்டி சூழ்நிலையில எல்லாரும் ஒப்புதான் தான் முடியும். அதனால தான் நான் இதை வந்து பரிசீலிக்கிறது வேற ஒன்றும் கூட செயல்படுறதை பரிசீலித்து செயல்படுறது சட்ட வளர்ச்சி அடைவதற்கு எனக்கு வாழ்க்கை. புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து அவையில் உள்ள அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது 17வது ஆண்டு விழாவில்
தலைவராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள உயர் திரு பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் தொடர்ந்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிகு செயலாளர் திரு சங்கர் அவர்களே தொடர்ந்து இருக்கலாம். என்னை பொறுத்தளவில் உண்மையாகவே என்னுடைய கருத்து, அவருக்கு துணையாக வேணால் மற்றவங்க வரலாம். ஏன்னா அவர் நல்ல ஆரம்பத்திலிருந்து ஈடுபாட அர்ப்பணிப்போட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு செயலாளர். அது எல்லாரும் நம்ம போற்றணும். அதனால மீண்டும் சங்கரே இருக்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் நம்முடைய சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக ரூபாய் 5000 திரு தலைவரையரிடம் நான் வழங்குகின்றேன் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிமுகப்படுத்த வருகிறார் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள். பல காலமாக திருமங்கலத்தில் இருக்கிறாங்க. திருநெல்வேலியை சேர்ந்தவர். நானே பல தடவை பார்த்துருக்கேன். கேஜி மருத்துவமனையில் மருத்துவ முகாமெல்லாம் நடத்தியிருக்கிறோம் அறிவியல் இயக்கம் சார்பாக. அது வரைக்கும் தான் எங்களுடைய கான்டாக்ட் நட்பு. அதுக்கப்புறம் தான் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக தான் ஐயா சொன்னாங்க, அவங்க நம்ம இனத்தை சேர்ந்தவங்க, அவங்கள நம்ம குழுவில் இணைச்சி வைக்கணும்னா ரொம்ப சந்தோஷமாக நிறைய அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. கடந்த மாதம் சாத்தங்குடியில் ஜெகவீரப்பன் பாண்டியன் அவர்கள் இறந்ததுக்கு நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்தோம். காலையிலே போய் மாலையை வாங்கி அன்னார் அவர்களுக்கு மலரஞ்சல் செலுத்தி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தோம். அவர்கள் இந்த மாதிரி நமக்காக இந்த திருமங்கலத்தில் உள்ள சைவ வேளாளர் சங்கத்தில் இணைத்துக் கொண்டு இது போன்ற செயல்பாடுகளை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார்கள். உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா சொன்னது போல நான் மீனாட்சி சுந்தரம் எஸ்கேஜி மருத்துவமனையில் பொது மேலாளராக 15 ஆண்டுகளாக பணிபுரிக்கிறேன். நம்ம உறவுகள் யாராரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக விருப்பமாக இருந்தேன். அதுக்கு பாலமாக தலைவர் பாண்டியன் அவர்களும் செயலாளர் அவர்களும் பொருளாளர் அவர்களும் நம்ம சங்கரன் சாரும் உறுதுணையாக இருந்தாங்க. சங்கம் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க பணிகள் எதுவாக இருந்தாலும் நம்ம இளைய தலைமுறை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் அறிவுறுத்துங்க, உங்கள் வழிகாட்டுதல் படி நாங்கள் நடக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. தன்னுடைய கருத்துக்களை நம்முடைய கருத்துக்களை வழங்கிய திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக செயலாளர் அவர்கள். நேரத்தில் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு நான் நன்றி கடன் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மனைவி உடம்பு சரியில்லாதப்ப ராஜவேலு நானும் போகிறோம். அவர் இல்லை, அந்த ஸ்பாட்டில் அவர் இல்லை. பட் நாங்கள் வந்திருக்கோம் தெரிஞ்ச உடனே அவர் சொன்னால் ஐயோ டர்த்த பேசுன்னு சொல்லுவோம். அவர் எங்கேயோ ஒரு ரிமோட்லேருந்து அவங்க டீம் டாக்டரை பார்த்து இது எங்கள் சொந்தக்காரங்க இந்த மாதிரி ஒரு சிக்கலான்னு சொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட் கொடுத்தார். அப்பவும் நான் அவரை பார்க்கல, நல்லா புரிஞ்சுட்டு அப்பவும் நான் அவரை பார்க்க முடியாத சொன்னேன். நான் டேரக்ட் கான்டாக்ட் இல்லை. சமீபத்தில் என் தம்பி, எனக்கு அண்ணன், அவர் தம்பி மகன், அண்ணன் தம்பி 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 மகன் சொல்லும் தம்பி ஒன்று ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி சித்தப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் ரெட்டே ஏற்றணும். இங்கே நான் எல்லாத்தையும் கேட்டேன், ஒருத்தருமே சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ நான் திரும்பவும் மீனாட்சி நம்பர் அவர் பையனை போக சொல்லுவேன். தம்பி போக முடியல, தம்பி பையன் போகிறேன் காலேஜ். அவனுக்கு போ, என் பேரை சொல்லு, கண்டிப்பாக இருக்கணும், அவனுக்கு என்ன உதவி செய்யுன்னு சொன்னார். பட் பொதுவாக இது ப்ராக்டிஸ்க்கும் எந்த கிளினிக்லேயும் பிளட்டு மட்டும் ஏற்ற மாட்டாங்க. அதுவும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவங்க ரொட்டீன் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. உள்ளே போனவொடனே ப்ராப்பராக கேசிசி ஃபைல் பண்ணி மெடிக்கல் செக்அப் பண்ணி டீப்பர் ப்ரெஷர்லேருந்து எல்லாம் பார்த்து டாக்டரோட கன்சல்ட் இல்லாமல் இந்த வேலையை செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்க. அவர் அனுப்புங்க, நான் என்ன வேணுமோ அதை மட்டும் செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான் ஓப்பனாக சொல்கிறப்ப நான் ஃபோனே யூஸ் பண்ணியிருக்கேன். நேரம் ஒரு 10 பேருக்கு நான் பத்தி கொடுக்க வந்தார். உண்மையிலே அவர் பார்க்குறேன். யோசிச்சு பாருங்க, சங்கத்தை ஒரு பொறுப்பில் இருக்காரு. நம்ம இடம் ஒரு காரணத்துக்காக ரிமோட்டே எனக்கு சப்போர்ட் பண்ணார். இப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு உறவுகள் இருக்கிறதே ஒரு பெரிய கடவுள் அருள் சொல்லுவேன். நான் ரொம்ப நன்றி கடன் பார்த்துட்டோம். மீனாட்சி சுந்தரம் இந்த ஒரு 3 வருஷமாவே நம்ம மெம்பராக தான் இருக்காரு. ஆனால் பலருக்கு தொடர்பு இல்லைய. ஆனால் இப்போ 2 வருஷத்துக்கு முதல்ல சங்கர் சொன்னாப்புல மீனாட்சி சுந்தரம் நம்ம மெம்பராக இருக்காரு, ஏற்கனவே மெம்பராக இருக்காருயா.
அவர் ஏற்கனவே என் நண்பர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் என்கிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கார், எந்த வளர்ச்சிக்கோ எந்த உதவிக்கோ கூப்பிடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் என்னால் சில வழியில் கூப்பிட முடியல, செயல்படுத்த முடியல. இனிமேல் செயல்படுத்துவதற்கான வழிவகைகள் செய்யப்படும். அதே நேரத்தில் நமதுடைய சங்கத்தினுடைய இந்த ஆண்டு விழா என்பது தொடர்ந்து தலைவராக உயர் திரு பாண்டியராஜன் ஐயா அவர்களும், செயலாளராக உயர் திரு சங்கர் அவர்களும், பொருளாளராக உயர் திரு குமார் ஐயா அவர்களும் தொடர்ந்து நீடிப்பது எனது விருப்பம். அதே நேரத்தில் உங்களது விருப்பமாகவும் இருக்கும் என நினைக்கிறேன். இன்னொன்று சொல்றேன், எங்க அப்பா தான் அதிகமாக வந்து ஈடுபாடா எல்லாத்துக்கும் வருவாங்க போவாங்க. நான் வந்து இப்போ 3 வருஷமாக அருமை வந்துகிட்டு இருக்கேன். அதை நான் கருத்தை பதிவு பண்ணிடுறேன். அதனால அடுத்தடுத்து தொடர்ந்து எல்லாத்தையும் நான் வர்றேன். இந்த நிர்வாகிகளே தொடர்ந்து வந்து சங்கத்தை தலைவராக அலுவலக நிர்வாகி பொறுப்பட வரட்டும். நாம் அனைவரும் துணை இருப்போம் என்பதை எனது கருத்தாகவும் உங்களது கருத்தாக இருக்கும் என நினைத்து கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தெரிவிக்கின்றேன். கீழே வந்து மெடிக்கல் கேம்ப் நடக்குது. அது என் மூத்த பொண்ணு அக்குப்பத்தி ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கடாதிரி சந்தில் பாதி ரோட்டுக்கு அடுத்தாப்புல காட்டுமாரியம்மன் கோவில் ரோட்டுக்கு இடையில ஒரு சந்து போகும், ஒரு ஒடுக்கமான சந்து போகும். அதில் ஃபுல் டைம் கிளீனிக் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில் 10 to 1, மத்தியானம் 6 to 8. அவங்க படித்தது வேற, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் 5 years கோர்ஸ் படித்தாங்க. அடுத்து பிஎட் பண்ணாங்க. அப்போ அவங்க அம்மா உடம்பு சரியில்லாத நேரம் ஒரு அட்வைஸ் கிடைத்தது, அக்குப்பத்தில் இல்லை போனால் சரி பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு நம்பாசியில் போனாங்க. எம்டி முடிச்சிட்டாங்க, ப்ராக்டிஸராகவும் மாறிட்டாங்க. கவர்மெண்ட் ஆத்தரைஸ் ப்ராக்டிஸராக மாறி டிசிஷன்லாம் முடிஞ்சு. அதனால் 1 வருஷம் வீட்டில் ட்ரையல் பார்த்தோம், எப்படி சரியாக வருதா என்ன ஏது கைராசி இருக்காங்கலாம் பார்த்தோம். பார்த்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கிளினிக் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கிலாந்தில் வந்து ஃபுல் டைமாக செயல்படும். ஆனந்தம் பக்தி இல்லம், ஆனந்தம் என் மனைவியோட பேர் ஆனந்தம் பக்தி போட்டிருக்கோம். என் ஃப்ரெண்டு அவர் அக்குப்பஞ்சர் கொடுத்து பாரதியோ சார் அவர் இருக்காரு. லேடிஸுக்கு இவங்க பார்க்குறாங்க, அவர் ஜென்ஸுக்கு பார்க்குறாரு, லேடிஸுக்கு பார்க்குறாங்க. இவங்க வந்து என்னென்னா மருந்தில்லா வைத்தியம் அப்படிதான் தோணும், மருந்தில்லா வைத்தியம். இந்த 10 to 1 ஈவினிங் 6 to 8 பார்க்குறாங்க. நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க வரும்பொழுது கருத்துலாம் பண்ணி கொடுத்துருன்னு பார்த்து நான் பேசினேன். நான் மீட்டிங் போட்டு பேசினாங்க, நான் நிர்வாகம் பண்ணிட்டு. நம்ம சமுதாயத்து மக்கள் வந்து இதை குறிப்பாக பெண்கள் பயன்படுத்திக்கிட்டு அவங்க எல்லாருமே நீங்கள் வரும்போதே நான் இன்னாரு, ஏன்னா அந்த பொண்ணு நம்ம வெளியே வரல. அவங்களுக்கு வந்து இப்போ இவங்க கோமை சாரோட இப்போ சங்கர் சாரோட இப்போ முழுமையாக தெரியாது. நீங்கள் கொஞ்சம் சுயாரிமம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க டேக் கேர் பண்ணுவாங்க. ஒன்று வீட்டுக்கும் வந்து வைத்தியம் பார்க்கக்கூடிய வசதிகளை நான் செஞ்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம நம்பிக்கை வேணும் இல்லையா? ஸோ நானே கூட்டிகிட்டு வருவாங்க. வீட்டில் போனதோ அவங்க அந்த டெக்னிக்கலாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. அந்த நண்பர் வந்து பாத அழுத்தத்துக்கு நிபுணராக இருக்கிறார். இப்போ ஒரு லேடியை நான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா லேடி வந்து லேடி அட்டன் பண்ணால் தான் நல்லா இருக்கும். ஸோ அவங்க வந்து ட்ரெயினில் ஒரு லேடி இருக்கிறாங்க. ஒரு கிட்ட 1 monthக்குள்ள அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஸோ லேடிஸும் அந்த பாத அழுத்த சக்தி நான் ஒரு உதாரணம் நான் பண்ணேன். மன அழுத்தம் அப்படிங்கிறது நான் பண்ணேன், போன மாதம் பண்ணேன். இப்போ நம்மளோட பேசிக்கிட்டா அதான் முக்கியமான காரணம். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தேன். அவர் பண்ணக்கப்புறம் பரவாயில்ல, எது உண்மையோ அதை ஏற்றுக்குவோம் அந்த மனநிலைக்கு நான் மாறிட்டேன்னா அது நான் ஒரு உதாரணம். ஸோ ஜென்ஸுக்கு அவர் பண்ணுறாரு, லேடிஸுக்கு ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். லேடிஸுக்கு நீடில் போடுறது, மற்ற நோய்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்கறது என் பொண்ணு பார்க்குறது. நம்ம உறுப்பினர்கள் வந்து அவசியம் ஏற்பட்டால் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. உங்களை நீங்கள் தயவுத்து அறிமுகம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் சப்போர்ட். இது அவங்க எல்லாரும் தெரியப்படுத்தி கடவுள். இன்னொரு தகவல் நான் முதல்ல சொல்லியிருக்கேன்னா, மாமா வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் கேட்குறாரு. இப்போ நான் ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட 17 வருஷத்தில் வந்து உங்களுக்கு 7-8 வருஷம் நம்ம வந்து இறப்பு நிதியாக ஒரு தொகையை கொடுக்குறோம். பணம் அவர் பணம், நானும் குமாரம் கொடுக்குறோம். இது வந்து அவர் குடும்பத்தின் சார்பாக. நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜேவி மருத்துவமனை டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு ஜேவி மருத்துவமனை 9894235510. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை
ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் இஎம்ஐ வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. காலகாலமாக கொடுக்கணும். எந்த காலத்துக்கும் நம்ம ரிவர்ஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு குடும்பத்தை வந்து வசதியானவங்க இருப்பாங்க, வசதி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ இந்த பணம் ஏதோ ஒரு குடும்பத்தை பயன்படும். அந்த மாதிரி நான் இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதை அவரை டிமாண்ட் பண்ணி அவருக்கு சம்மதிச்சுக்கிட்ட 7-8 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டோம். இப்போ நான் திரும்பவும் அடிக்கடி கருத்து பரிமாற்றம் பண்ணும்போது மாமாட்ட நானும் வலியுறுத்தினேன், பொன்னுச்சாமி அவர்களும் நல்லா உரிமையாக வலியுறுத்தினாங்க, குமார் வலியுறுத்தினாங்க, எல்லாருமே மோகன் எல்லாருமே சொல்லி அவருக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. அதை எந்த காலத்தை மட்டும் நிப்பாட்ட அளவுக்கு அவர் ப்ரொபோசல் வச்சிருக்கிறாரு. அந்த ப்ரொபோசலை வந்து அவரே இங்கே டிக்ளேர் பண்ணுவார். அது நமக்கு எல்லாருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நமது சமுதாயத்திற்கு இறப்பு நிதியாக வழங்கப்படும் தொகை தொடர்ந்து வழங்கப்படும். என் மூலமாக கொடுக்கப்படும். என் பணத்தினை சங்கர் மூலமாகவோ மணி பொன்னுச்சாமி மூலமாகவோ வழங்கப்படும். ஒருவேளை அவர் இல்லாவிடிலும் கோமதி நாயகர் நம்ம மோகனே இவங்க மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இறப்பு நிதி வழங்கப்படும். அதில் எவ்வித மாற்றமும் இருக்காது. இந்த சங்கமானது முதலாக மே மாதம் 3ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு 3/5/2008 ரெங்கவிலாஸ் திருமண மண்டபத்தில் துவக்கப்பட்டது. இந்த மே மாதம் வந்தால் 17 ஆண்டுகள் நிறைவடையும். ஆல்மோஸ்ட் 17 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உண்மையிலே அது ஒரு பெரிய சாதனை தான். எனவே இந்த சங்கம் இன்னும் மென்மேலும் பல சாதனைகள் புரிந்து 100 ஆண்டு கடக்க வேண்டும் என்று அனைவரின் சார்பாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இப்பொழுது புதிய நிர்வாகிகள் பெயர் பட்டியல் வாசிக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் மேக்சிமம் எல்லார்கிட்ட கேட்டு தான் அதை முடிவு பண்ணியிருக்கிறோம். இறுதி வடிவம் கொடுத்துருக்கிறோம். வேறு கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் கூறலாம். நான் ஒவ்வொரு பேராக வாசிக்கிறேன். நீங்கள் முழுமனதாக ஏற்றுக்கொண்டால் கரவொலி எழுப்பும். முதலாவதாக தலைவர் திரு வி. பாண்டியராஜன் அவர்கள். இரண்டாவது துணைத் தலைவர் திரு சி. கோமதி நாயகம் அவர்கள். 3 செயலாளர் திரு சங்கர் நாராயணன் அவர்கள். திரு கே. சங்கர் நாராயணன் அவர்கள் ஏற்கனவே செயலாளராக இருந்தவர்கள். இப்பொழுது மீண்டும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் அடுத்த 3 ஆண்டுகள் தொடர்ந்து செயலாளராக இருப்பார்கள் என்று கூறிக்கொள்கின்றோம். 4வதாக துணை செயலாளர்கள் 2. துணை செயலாளர் 1 திரு பி. மோகன் அவர்கள். நன்றி. துணை செயலாளர் 2 திரு ஏ. பொன்னுச்சாமி அவர்கள். 6 பொருளாளர் திரு எஸ். குமார் அவர்கள். ஏற்கனவே இருந்தவர், தொடர்ந்து அடுத்த 3 ஆண்டுகளும்
அவரே இருப்பதாக எல்லோரும் ஏகமனதாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம். 6வது பொருளாளர் அவர்கள் திரு எஸ் சி குமார் அவர்கள். அடுத்தது 7வது ஒருங்கிணைப்பாளர் நான் தான். என்னுடைய வேலை நான் ரெண்டெல்லாம் இல்லை, நீங்கள் சொன்னதை அந்த குரூப்பில் எடிட் பண்ணி இது பண்ணி நான் ஏற்கனவே போட்டு வர 2 வருஷமாக தொடர்ந்து போடுறேன். தயவுசெய்து அதிலிருந்து யாரும் வெளியேற வேண்டாம். இது ஒரு பொழுதுபோக்குக்காக இதுக்காகவும் இல்லை. இன்னொரு தலைவர் நாம் எந்த விதமான தகவலை அனுப்பலையே, நாம் எதுக்கு அதில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு தகவலை தெரிந்து கொள்வதற்கு தான். நீங்கள் பதிவு பண்ணணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஒரு சுபகாரியம், ஒரு துக்க நிகழ்வு, அல்ல வேறு ஏதாவது சங்கம் தொடர்பான நிகழ்வு, அதை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு அமைப்பு, அவ்வளோதான். அதனால் ஏற்கனவே 2-3 பேர் லெஃப்டாக இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு திரும்ப அவர்களையும் அந்த குழுவில் சேர்த்துக்கொள்வோம். வேறு யாராவது அந்த குழுவில் நம்முடைய சங்க உறுப்பினர்கள் சேர விருப்பப்பட்டால் செயலாளர் மூலமாகவோ தலைவர் இல்லை துணைத் தலைவர் மூலமாகவோ தகவல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதில் வேறு ஏதாவது மாற்று கருத்து இல்லை என்றால் அனைவரும் ஏகமனதாக இந்த 7 பேரையும் தேர்ந்தெடுத்ததற்காக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. சங்கம் ஆர்கனைஸ் பண்ணுறோம், இதெல்லாம் ஓகே. நம்ம இங்கே இருக்கோம், ஆனால் வீட்டில் இருக்கிற மக்கள் பார்ப்பாங்க. பார்க்குறதுக்கு முழு முயற்சியாக அதாவது ஒரு பில்டிங் பேஸ்மெண்ட்டாக அப்படிதான் சொல்லணும். ராஜவேல் அவர்கள் முகங்காட்டாத ஒரு சேவையை செஞ்சுட்டு இருக்காரு. என்னமாமா 17 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 17 வருஷமா அவர் இருக்கிறார். நான் கூட எனக்கு 2 வருஷம் மிஸ் ஆகிட்டேன், வரல. லாஸ்ட் இயர் வரல. வரக்கூடிய மணலில் நான் இல்லை, வரல. ரொம்ப நான் சொல்கிறேன், தப்பு இல்லை. வரக்கூடிய மணலில் நான் வரல. ஆனால் அவர் இருந்தார், செய்கிறார். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை போடுங்க, ஆமாம் எனக்கு எழுத தெரியாது, எழுதி வாட்ஸ்அப் போடுங்க. நான் உடனே டேபிளில் ரோல் போட்டுறேன். துக்க நிகழ்வோ நல்ல நிகழ்வோ அவர் டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. அடுத்து ஃபங்க்ஷன் வந்தால் நீங்கள் ஒரு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருந்தது. நான் வேற ஆள் அப்படின்னு சொன்னார், நீ வரணுமியா, ஓ குவாலிட்டி எங்களுக்கு வேணும், மணி மேட்ரு கிடையாது. ஆனால் இந்த தெளிவு வேறு யாருக்குமே எனக்கு தெரியலை. நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும்போது ராஜவேலி என் மாப்பிள்ளை பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தெரியணும், பார்க்கணும். இந்த காலங்காலமாக இருக்கிறார். நான் நேற்று கூட சொன்னேன், இவ்வளோ செய்திங்களே மாப்பிள்ளை, ஏதாவது ஒரு முன்படி செய்யுங்கன்னு. ஆமாம், இனி ஆளை விட்டுருங்க, எனக்கு வேலை கூட அதிகம், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கிறேன். இன்னொன்று 2-3 ப்ராஜெக்ட் புதுசாக எப்படி பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த ஒரு எல்இடி ஓடும், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டில் அந்த மதுரா பேக்கரிக்கு எக்ஸாம்பிள் ஒரு எல்இடி ஓடும். அந்த எல்இடி மாப்பிளோட ஏற்பாடு முழுக்க எந்த ஐடியாவும் என்கிட்ட கேட்பாரு. மாமா இந்த மாதிரி செய்ய போகிறேன், இன்னைக்கு இந்த ஃபீல்டில் இன்னைக்கு அப்டேட் என்ன, டெக்னாலஜி அப்டேட் என்ன, தொழில்நுட்பத்தில் ஹையர் எண்டு எவர்கிரீன் ஹீரோ மாப்பிள்ளை. நீங்கள் நிறைய எல்இடி எல்லாரும் அதிகமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எல்இடியோட முழு முயற்சி மாப்பிள்ளை சேர்ந்தது. ஓசனை நான் கொடுத்தேன். இதில் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும்போது என் மருமகனோட மைக்குனர் நல்லா புரிஞ்சுக்கணும். என் மூத்த மருமகன் மைக்குனர் ஒரு பவர்ஃபுல் போட்டு இருந்தார். அவரை போய் பார்த்தோம். இத்தனைக்கும் இவரை போய் இன்னாரு எங்கள் மாமான்னு சொன்னதே இந்த முடிச்சு ஐயோ மேலத்தில் பேசி அந்த பிரச்சனை பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு பொருட்கள் இருக்கும்போது சில விஷயங்களை செய்கிறோம், அது நம்ம சமுதாயம் செய்கிறோம். அதை திரும்ப நமக்கு ஒரு 10 மடங்காக திருப்பி கொடுக்குறாரு ஒரு டெலிகாஸ்ட் மூலமாக. அவருக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி. ஒரே ஒரு குறை, நாம ஏதாவது ஒரு போஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்குன்னு நம்ம ஒரு ஆசை. ஒரு துணை பொருளாளரை கூட வாங்க, இல்லை ஒரே வந்தா நீ வரவே வேண்டாம். இந்த சேவைக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் இல்லையா? சேவை செய்வீங்க, ஒரு அங்கீகாரம் வேணும். இப்போ ஒன்றும் இல்லை, திருப்பதிக்கு போகிறோம், 1 லட்சம் டொனேஷன் கொடுத்தோடு நீ நேரம் உள்ள விடுறாங்க, காலையில் கொடுத்துறாங்க, ஒரு கூடனே லட்டா வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? அந்த ரெகக்னைசேஷன் இருக்கும் பொழுது அவங்க இன்னும் மேலும் சிறப்பாக செய்வாங்கன்னு நம்பிக்கையில் ஏதாவது ஒரு போஸ்ட் எடுத்தால் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கட்டாயப்படுத்தல, உரிமையோடு கேட்குறேன். தாழ்மையான விண்ணப்பம். அடுத்த வருஷத்தில் வர்றீங்க, சரி 3 வருஷம் கழிச்சு அவர் வரேன் இருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நாம நீங்கள் எப்பவும் ஒரு வேலை பாருங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனால் எப்போ கூப்பிட்டா நீங்கள் வர்றீங்க பாருங்க, உண்மை அது. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் எனக்கு கூட என் வேலை என் மருமகன் இருக்காரு, பொம்பளை பிள்ளைய வந்துருச்சுங்க, சில விஷயங்களை அவங்கள்ட்ட பண்ணா பாருங்க பார்க்குற கால். ஆனால் அவர் உண்மை நான் பேசி பழகிட்டான், வெரி குட் பேசி பழகிட்டான். டெக்னிக்கல்
ஈக்குவலாக இப்போ அப்பாவுக்கு போட்டி போடுறான், அப்பாவுக்கு ஈக்குவலாக போட்டி போடுறேன். நான் கண் கூட பார்த்த அனுபவம் அது. அவ்வளோ நாலெடுத்து அவன் கேதர் பண்ணிட்டா சொல்லி கொடுத்தாரு. அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் JV மருத்துவமனை டாக்டர் J மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு JV மருத்துவமனை 9894235510. அப்படி இருந்தாலும் கூட ஒன்றுமே நான் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. ஐயா நான் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஆமா சொல்லுங்க எனக்கு வாயா அவங்கள்ட்ட போயிட்டு வந்துடுவோம். குமார் ஊரில் இல்லைன்னா இடத்துல அவர் நிறைய துக்கடிகள் மெயினாக துக்கடிகள் கட்டி போடணும். நல்ல விஷயத்துக்கு நமக்கு தேவை 3 பேர் சந்தோஷம் போகணும். துக்கடிகள் கண்டிப்பாக மாப்பிள்ளை போயிட்டா அவர் எவ்வளோ வேலை கிடந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு செட்டில் நான் கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லலை, வண்டியில் கேட்க பேக் பண்ணி இருக்காரு, நான் கூப்பிட்றேன் ஒரு அரை மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் தலையக்கம் இருக்காரு. அதனால் இங்கே வந்து பொறுப்பில் ஒரு ரெகக்னேஷன் வாங்கிக்கிறீங்க. அவங்களோட அன்பான வேண்டுதல் நீங்கள் எப்போ போல இருக்க. இப்போ என்ன செய்யணும் அதை மட்டும் செய்யுங்க. கூடுதல் வேலையில் அவங்க கொடுக்கறாங்க. கூடுதல் வேலையை கூட கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா வாங்க. ஏன்னா 17 வருஷத்துறது நாங்கள்லாம் இப்போ கோவில் இருக்கிறாரு, மாமா இருக்கிறாரு, குமார் இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. கொடுத்த அங்கீகாரத்தோடு நாங்கள் செயல்பட்டோம். அது வேற நாட்டுக்கே வேறு. ஆனால் என் மகன் நினைப்பார்ல, என்ன நம்ம வீட்டுக்காரு போறாரு, இந்த பார்க்கலாம் போறாரு, ஜாலியாக போட்டுப்பாங்க அனுப்பிச்சுட்றாங்க, அது நினைக்க கூடாதுல்ல. ஸோ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணிக்கிறோம். மனமும் தன் தயவு ஏற்றுக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து சொல்லுங்க. ஆனால் ஏற்றுக்கிட்டா நல்லது. கேட்டுக்கொள்றேன் விண்ணப்பத்துக்கு எப்போ கூட உங்க வேலையை பாருங்க. உங்க பணிக்கு குறுக்கீடு இல்லாமல் விட்டு கொடுக்க வேண்டிய மாமா வரும். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாலும் போனாலும் அது என்னைக்கு இருந்தாலும் நம்ம துணை செயலாளர் தான், நம்ம கூட இருக்கிறது தான். மருமனை பற்றி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ நமக்கு வேலை செய்யணும், ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, இருக்க வச்சு வேலை நடக்கட்ட விடு. ராஜ வேலை நம்ம மருமையை என்னைக்கு இருந்தாலும் முதவே சேர்த்துருக்கு. எப்போ இருந்தாலும் நம்ம கூட வருவார். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் எங்களை இந்த பொறுப்புக்கு நியமனம் செய்த தலைவர், செயலாளர், தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். மேற்கொண்டு எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் 3 பேர் வந்து பொறுப்போடு இருந்து பார்த்ததுனால இப்போ மேற்கொண்டு ஒரு 4 பேரை எங்களுக்கு நியமனம் பண்ணி கொடுத்துருக்கிற தலைவர், அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் செயலாளர் இந்த 17 ஆண்டு காலத்தில் வந்து ஒரு 5 ஆண்டு காலங்கள் தான் தலைவர்கிட்ட நாங்கள் கருத்துக்கள் பரிமாறி இருக்கோம். மீதி 12 ஆண்டு கருத்துக்களில் வந்து நானும் செயலாளருமே ஒரு முடிவெடுத்து காரியங்களை பண்ணிக்கிடுவான். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தலைவர் காலத்துக்கு போயிடும். ஆனால் அவர் என்ன சொல்லுவாருன்னா, எங்களுக்கு முன்னாடி எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் அவங்க 2 பேரும் கரெக்டாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து நாங்கள் பல பேர் மூலியத்தில் கேட்டிருக்கோம். அதனால் பழையபடி எங்களை 2 பேரையும் பொறுப்பில் நியமிச்சிருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுவும் இப்போ எங்களுக்கு முனிச்சாமி அண்ணையும் மோகன் இவங்களாம் வந்திருக்கிறனால மேற்கொண்டு இந்த சங்கத்துக்குடைய ஒரு வலு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் மற்றவங்க யார் வேணாலும் வாங்க, மற்ற அந்த பொறுப்பை ஏற்று செயல்படுங்க. ஆனால் இருக்கிற வரைக்கும் தலைவர் அவர் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதே மாதிரி இந்த இறப்பு நிதி வந்து 5000 ரூபாய் கொடுப்பதாக வந்து எல்லோரும் மக்கள் மத்தியிலும் அவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு உணவுகள் எல்லாம் தயாராக இருக்கிறது. மற்ற தலைவர்கள், செயலாளர்கள் அத்தனை பேருக்கு வரவேற்பு பொன்னாடையை அணிவித்து முடித்து அனைவரும் சாப்பிட செல்லலாம் என்று சொல்லி நன்றி கூறி வணக்கம். நன்றி, வணக்கம்.
செயலாளர் அவர்கள் கூறியது போல ராஜவேல் சார் இந்த அமைப்பில் கண்டிப்பாக இந்த சங்கத்தில் இருக்கணும். அது எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அதனால ராஜவேல் சார் கௌரவ ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இந்த சங்கத்துக்கு தங்களால் இயன்ற ஆலோசனைகளையும் செயல்பாடுகளையும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே உங்கள் அனைவருடைய கரவொலியோடு திரு ராஜவேல் அவர்கள் கௌரவ ஆலோசகர். நன்றி. திரு தலைவர் பாண்டியராஜன் அவர்களுக்கு நமது மூத்த சங்க உறுப்பினர் திரு பாலசுப்ரமணிய ஐயா அன்புடன் சால்வை போர்த்துமாறு வேண்டுகிறேன். மூத்த உறுப்பினர் அவர், எல்டஸ்ட் பர்சன். டூர் போட்டால் கூட டூருக்கு வந்துடுவார். அவருடைய முதுமையிலும் கூட எங்கள் கூட ஒன்றா ஒரு ட்ரிப்பெல்லாம் நாங்கள் போனோம். நாகர்கோவில் போனோம், திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி போனோம், குடும்பத்தோடு வந்தார். ஐயா அம்மா அவர் வந்து பேக்போர்ட் உண்மையை சொல்லப்போனால் முதுகு எலும்பு. 16 வருஷங்கள் மாமா தொடர்ந்து செயலாளர் தலைவராக இருந்ததுனால ஐயா சால்வை போட்டுறாங்க. இதே போல ஐயாவுக்கு தலைவர் ஸ்ரீ பாண்டியராஜன் அவர்கள் ஒரு சால்வை மாமா போட்டுறாங்க. அடுத்தபடியாக திரு அண்ணன் ஆர்வம் அவர்கள் பொருளாளர் சால்வை அடிக்குமாறு அன்புடன் கேட்கிறேன். திரு மோகன் அவர்கள் குடும்பத்தார் 7 வருஷங்கள் வந்து பொருளாளர் சிறப்பாக செயல்பட்டதுக்காக தனிப்பட்ட முறையில் சால்வை போட்டுறாரு. அண்ணாவுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக நமது சங்க செயலாளர் ஏ சங்கரநாராயணன் அவர்களுக்கு திரு ஐயா பாலசுப்ரமணியா அவர்கள் சால்வை போட்டு கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக நமது செயலாளர் சங்கரநாராயணன் அவர்களுக்கு திரு ஐயா பாலசுப்ரமணியா அவர்கள் 17 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்ட செயலாளர் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறார்கள். ஒவ்வொரு தகவலும் நான் உண்மையை சொல்ல போனால் செல்போனில் டைப் பண்ண தமிழில் டைப் பண்ண தெரியாது. ஒப்பனை சொல்கிறேன், செல்போனில் நான் ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணணும்னு எனக்கு தமிழில் டைப் பண்ணி தெரியாது. டைப் போர்டு இருக்கு, உண்மையிலே தெரியாது. நான் இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புகிறேன். அதை அவர் எனக்கு வயது கூட இருந்தாலும் அதை தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணி என்னை திருத்த பார்க்க சொல்லி அனுப்புவார். அந்த மெசேஜ் திரும்ப ஃபார்வர்ட் பண்ணுவார். இதை கொஞ்சம் ரீசெக் பண்ணுங்க, கரெக்ட் பண்ணுங்க, நான் போட்டு விடுறேன்னு சொல்லுவார். அவ்வளோ ஒரு ஈடுபாடாக ஒரு பொறுமையாக எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட்ட நிமிஷமே அந்த காலை அட்டன் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த 100 மெம்பர்களுக்கும் அது போய் சேர்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் விடாமல் அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நான் எப்போ லைட்டர் செல்போன் வந்து அப்போ வந்து அவர் அந்த வேலை செய்தார். அது ஒரு பெரிய நமக்கு கிடைத்த ஒரு வரப்பு தான் அவர். அவருக்கு பொருளாதாரங்கள் காப்பியம் கொடுப்பாங்க. முத சங்கம் ஆரம்பிக்கும் போது அப்போ மாமாவும் ஐயாவும் தான் வந்தாங்க. கட்டாயப்படுத்தி நீதி வரணும், மெம்பராக இருக்கணும்னு சொல்லி போர்த்து விட்டது இவர். அந்த செயல்பாடு, அந்த வேகம் இன்னைக்கு குறையல. இது வரைக்கும் பொறுப்பே இல்லாத தலைவராக இருந்திருக்கிறார் அவர். மாமா அவருக்கு கண்டிப்பா காலை பற்றி கௌரவப்படுத்தணும். நம்ம கோவை நாயகன் இந்த சங்கத்தை செயல்படுறதுக்கு மட்டும் இல்லை, தொழில் வச்சா வருவார், கடவுளில் போவார், மாமான்னு எல்லா வேலையும் செய்வார். இங்கே பொறுப்புக்கு வந்திருக்கிற திரு மோகன் அவர்களுக்கு தலைவர் பாண்டியராஜன் ஐயா பூர்வ போட்டுறாங்க. புதிய பொறுப்பு வந்து திரு பொன்னுச்சாமி, கேஸ் பொன்னுச்சாமி அவர்களுக்கு மாமா சாலை போட்டுறாங்க. செந்தில் ஆர்வம் ஆசிரியர் அவர்களுக்கு மாமா சாலை போட்டுறாங்க.
நம்ம எல்லா வீட்டுக்குள்ளேயும் அவங்க அப்பா தான் இசைக்கருவிகளை பயன்படுத்தி வாசிப்பார், பாட்டு பாடுவார். ஒரு துவைக்க உலகாக கொண்டு வரல இவங்க அப்பாவோட பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கும். அடுத்ததா பிரபநாயகம் அவர்கள் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு சுற்றுலாக்கு போனபோது அந்த ரூபாய் அப்படின்னு அன்புடைய சொன்னார். இன்னைக்கு அவர் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அவரையும் மாமா கௌரவப்படுத்துறாங்க. அடுத்த திரு ராஜவேல் அவர்களுக்கு மாமா முன்னாடி போட்டுறாங்க. ஆண்டு விழா நிகழ்வு நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. அந்த தீர்மான நோட்டு இங்கே வந்திருக்குது. எல்லாரும் அதை படித்து பார்த்து உங்களுடைய பெயர், கைபேசி எண், அப்புறம் கையொப்பம் அப்படி இந்த பக்கம் கொடுத்துடுங்க. நன்றி உரை பொருளாளர் திரு எஸ் ஏ குமார் அவர்கள் நன்றி உரை வழங்கும். மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அனைவரும் இருந்து உணவுகளை அறிந்து விட்டு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம்.